அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் டோர் நம்பர் பிளாட் நம்பர் எது இருந்தால் சிறப்பு, இந்த சப்ஜெக்ட் பற்றி இதுவரைக்கும் நான் பேசுனது கிடையாது. நிறைய பிளான் சம்மந்தப்பட்டது, குழி பொருத்தம் சம்மந்தப்பட்டது சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நியூமராலஜி சார்ந்ததும் கூட, அதே மாதிரி உங்கள் ஜாதக அமைப்புக்கும் கலந்ததாக இருக்கும். ஸோ இதில் எது இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். இருந்தாலும் என்ன ஆகும், இல்லை இந்த மாதிரி தான் சார் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பிளாட் நம்பர் 8ஆம் நம்பராக இருக்குது, அல்லது 17 வருது, அல்லது 26. இது எது கூட்டினாலும் 8 வரும். ஒரு சிலர் 7க்கு அப்புறம் 8 போடாமல் 7 போட்டிருப்பாங்க. ஏக்கு 1ஆம் நம்பர் தான், 7 1 8 தான் வரும். இப்போ இனிமேல் நீங்கள் பண்ணுறவங்க 7B போட்டுக்கோங்க, 9 வரும். 7 போடுறத விட 7/1 இருந்தால் கூட 8 தான். ஸோ இந்த ஏங்கிறது 8ஆம் நம்பரை குறிக்கும். அதாவது 1ஆம் நம்பரை குறிக்கும். 7A 7 + A அப்போ 8ஆம் நம்பரை குறிக்கும். அப்போ 8ங்கிறது சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உண்டான எண். இப்போது நாம் எதையுமே தேர்ந்தெடுக்கலை, அதுவாக வந்திருக்கு. இல்லை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டோர் நம்பரே நாங்கள் பார்க்குறோம் சார் அப்படின்னு கூட்டி பார்த்தோம்னா 8 வருது சார், 35ஆம் நம்பர் எங்களுக்கு இருக்குது சார், இல்லைன்னா 53 வருது சார், அப்படி கூட்டினாலே 8 வருது. ஸோ 8ங்கிறது சனி. உங்கள் ஜாதகத்தில் சனி உச்சமோ ஆட்சியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எதிரடியாக இருக்குது, இல்லை 6 8 12 மறைஞ்சிருக்குன்னா அந்த டோர் நம்பரை நீங்கள் போனதுக்கப்புறம் அதற்கு உண்டான அமைப்பில் கொஞ்சம் சரிவோ இல்லை ஏதோ ஒரு டிப்ரெஷனோ உங்களுக்கு வரும். அது என்ன செய்யலாம்ங்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யலாங்கிறது தான் சொல்லியிருக்கேன். பட் இந்த எண் மட்டும் உங்களை வழி நடத்திடாது. அந்த அமைப்பு வாஸ்துவில் 4 மூலைகளும் நீங்கள் வழிபடுற இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வமும் உங்களை வழி நடத்தும். அப்போ அது என்ன செய்யும், உங்களை வேறு விதமாக ஒரு பிளாட்டை வாங்க வைக்கும். நம்ம இதை தான் பிடிச்சிருக்கு, பட் பக்கத்து இடத்த வாங்கிட்டோம், அதுதான் நல்ல நம்பராக இருக்கும். ஒருவேளை அந்த திசை, இப்போ சனி திசை நடக்குது, 7.5 நடக்குது, அப்போ 8ஆம் நம்பர் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு 8ஆம் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் யோகத்தை கொடுக்கும். முதல் 1ஆம் நம்பரில் இருப்பார் சூரியன், அவருக்கு ஐப்பசி மாதம் பிறந்து நீசமாக இருப்பார். அதே அவருக்கு மேற்க பார்த்த வீட்டுக்கு போயிட்டு 8ஆம் நம்பர் பிளாட்டாக வந்துடும், அவருக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ அதனால் தவிர்க்கிறது 8 17 26 7A இது மாதிரி இருக்கிறது. அப்புறம் ராகுனுடைய இது 4 13 22 நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த பேய் நம்பர்னு சொல்லுவாங்க, இந்த 13ஆம் நம்பர். ஸோ இந்த 13ஆம் நம்பர் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ 22 அதே மாதிரி ராகுனுடைய தன்மை உள்ளது. அதே மாதிரி 7 16 25 கேதுவனுடைய ஆதிக்கம் இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க சாமியாராக போகிறது, இல்லைன்னா மடத்தில் போய் சேர்றது, நித்யானந்த மடத்துலையோ ஏதோ ஒரு மடம், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மடத்துலையோ ஏதோ ஒன்று போய் சேர்றதெல்லாம் இந்த டோர் நம்பரில் இருக்கிறவங்க வாய்ப்பு இந்த மாதிரி சேருவாங்க. இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாடு, சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது, அடிக்கடி கோயில் குளத்துக்குன்னு போகிறது, இது மாதிரி இருக்கும். ஒரு சிலர் தேவையில்லாமல் நண்பர்களோட கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதும் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள எண்கள் தான். இப்போ வாங்க போகிறதுக்கு முன்னாடி இதை தவிர்க்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் செய்யலாம். அதற்கு உண்டான மாற்றத்தை வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு நம்பரை நம்ம தேர்ந்தெடுத்து ஒட்டி அதை பார்த்துக்கிட்டே வந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இதுதான் மிச்சம் இருக்கிறது. 1ஆம் நம்பர் வர்றது 2 3 5 6 ரொம்ப சிறப்பான நம்பர். எங்கள் பிளாட் நம்பர் 51 சார் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே பிளாட் நம்பர் 11 இருக்குது, 15 இருக்குது, ஸோ 19 கூட்டினா 1 தான் வரும். ஸோ இந்த மாதிரி எண்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அதுக்காக இது நெகட்டிவ் வருமா, ஜாதக அடிப்படையில் பொறுத்து. இப்போது இந்த பிளாட் எண் சம்மந்தப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த எண் சம்மந்தப்பட்டது வீட்டினுடைய டோர் நம்பராக இருந்தாலும் சரி, வண்டி எண்ணாக இருந்தாலும் சரி. வண்டி எண் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா, இப்போது 435 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 நாள் 9 கூட்டினா 12 3ஆம் நம்பர் வரும். இது TN 58 ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த TN-ஐயும் 58-ஐயும் ஏயும் சேர்த்து தான் கூட்டணும். அப்போ Tக்கு 4, Nக்கு 5, Aக்கு 1. அப்போ 5 நாள் 9 விட்டுற வேண்டியது. 9னா எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். 8 5 13 14 5. அப்போது இதோட சேர்த்து 3 5 3 8ஆம் நம்பர். இப்போ பாருங்கள், TN 58A 435 கூட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் வரும். பட் நீங்கள் இதை மாத்திரம் கூட்டிங்கன்னா 3ஆம் நம்பராக வரும். இது பார்க்கக்கூடாது, இது எல்லாமே சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ
ஸோ இந்த TN58A 435 கூட்டினீங்கன்னா 8 வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. நீங்கள் வெறும் நம்பர் கூட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் வர்ற மாதிரியானது இப்போ கொடுக்குறதில்ல. இருந்தாலும் எல்லாம் கூட்டி பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து நீசம் பெற்று 7.5 சனி நடந்துட்டு இல்லைன்னா அஷ்டவதி கண்ட சனி நடந்துச்சுன்னா அதற்குண்டான சஃபரன்ஸ் வண்டியிலேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் வீட்டு மேற்க நோக்கி வாங்குவோம், மேற்கு பக்கம் ஏதாவது குறுகி இருக்கும், மேற்கு பக்கம் ஏதாவது ஒரு பள்ளம் தோண்டுவோம், மேற்கு பக்கம் வாய்க்கா வர்ற மாதிரியோ ஏதாவது ஒன்று 8ஆம் நம்பர் பிளாட்டை வாங்கியிருப்போம். நம்ம பிளாட்டு வந்து 8 அப்படி இல்லைன்னாக்கா 17-26 இருக்கும். மேற்க பார்த்த பிளாட்டு மேற்கு முன்புறத்தில் வந்து ஒரு வாய்க்கால் போயிட்டு இருக்கும். அதுவும் தெற்க நோக்கியோ இல்லைன்னா ஏதோ வந்து தவறுதலாக கார்னர் பிளாட்டாக இருக்கும், இல்லைன்னா குறுகி இருக்கும். அந்த மாதிரி பிளாட்டு வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுவாங்க, இது சஃபரன்ஸ் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி கூட காலையில் ஒரு அன்பர் வந்திருந்தார், ஆஃபீஸில் வந்து கேட்குறாரு, சார் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மனை தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும், மனையே நம்மளை சொல்லும் இது வாங்காத உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லுவோம்ல, இதை போய் வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த பிளாட்டுக்கு நம்ம காசே கொடுக்க மாட்டோம், யாராச்சும் நண்பர் கொடுப்பாரு, அப்போ உங்களுக்கு அப்ரிசியேஷன் இது வாங்குன்னு சொல்லுதுன்னு சொல்லும். ஒரு சிலர் கத்தையாக பணம் வச்சுக்கிட்டே இருப்பார், வாங்கவே முடியாது, இடமே வாங்க முடியாது, ரொம்ப நாள் கழித்து வாங்குவார். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்து வடக்கு கோபுர வாசல் பக்கத்தில் இருக்கார், கத்தையாக பணம் வச்சுருக்கிறாரு. அவர் போய் இடத்த பார்த்துட்டு வந்தால் விற்றுருவாங்க, என்னையே தான் கூட்டி போவார். ஒரு தடவை போனோம்னா 3 இடத்த காமிப்பார், புரோக்கரே சொல்லுவார் நீங்கள் வந்துட்டீங்களே சார் அந்த இடம் விற்றுருன்னு சொல்லுவார். இவர் போய் விலை பேசிட்டு வந்துடுவார், அதை விட கூட வாங்கி ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க. நான் இதை வாங்குங்கன்னு சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க சிவசரவன் சொல்லி வந்து வாங்கி பார்த்துட்டாங்க சார் அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா வேற ஆள் வந்து என்னை கூப்பிட மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. இவருக்கு போயிடும். இது வந்து இவருக்கு இல்லை, அந்த இடம் இவர் பேரை எழுதலை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அரிசியில் பேர் எழுதியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ அப்போ வந்து இந்த எண்ணை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. வண்டி எண், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லையும் இந்த 8ஆம் நம்பர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஹவுஸ் டோர் நம்பர் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது என்ன சார் 444, 777, 888, 666, 222, 111, 555, இதெல்லாம் ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்கிறது. வண்டியில் தான் இருக்கணும்னு கிடையாது, பிளாட் நம்பர்லேயே இருந்தாலும் சரி. உங்கள் பிளாட் நம்பர் 11ன்னு வச்சுக்கோங்க, வண்டி முன்னாடி போய்கிட்டே இருக்குது, வண்டிக்கு முன்னாடி 111 அப்படின்னு நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி 666னாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டட வேலையோ இல்லை நம்ம எதிர்பார்க்குற ஜாபோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 555 இதுவும் ஜாப் வந்து உயர்வை கொடுக்கும். ஒரு சில நம்பர் வந்து 6666 100% பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 1176 இது வந்து ஒரு நம்பர் 1176. இந்த நம்பர் நீங்கள் பார்த்தாலும் சரி, பையில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி 100% பணம் வரும், காசு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நம்பர். இது உங்களுக்கு பிளாட் நம்பராக அமைஞ்சாலும் பரவாயில்ல, வெறும் 76ல் 1176 இந்த நம்பர். ஸோ இது எல்லாமே உங்கள் பிளாட்டுக்குள்ளேயே வந்து இந்த 3 எழுத்தும் ஒரே மாதிரி. உங்கள் காசு ரூபா வச்சுக்கிறீங்களே அதில் கூட இந்த மாதிரி நம்பர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம், பணத்தை ஈர்த்து உங்களுக்கு கொடுத்து மேன்மேலையும் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் பணத்தோடு சேர்த்து வைக்கலாம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்கள் டோர் நம்பர் வந்து ஒரு 26ஆம் நம்பர் டோர் நம்பராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 எடுத்துருங்க, 3 6ஆம் நம்பரை வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. இது சிறுசாக வச்சுக்கோங்க, இது பெருசாக வச்சுக்கோங்க, இந்த நம்பர் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் குறைச்சிரும். பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் அட்ரஸ் இது தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் 666 அந்த போஸ்ட்மேன் முதல் கொண்டு சொல்கிறவங்க வந்து இந்த 3 6 ஒட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி, அப்போ இந்த 6 உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி நம்பர் வந்து கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி இது புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர் எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பிளாட்டு, இந்த மண், இந்த பூமி தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து மதுரையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சென்னை மாறி போயிடுவாங்க. சென்னை தான் ஒரிஜினலாக வசிக்கிறத்தக்க ஊராக அவருக்கு இருக்கும், அங்கே போனோன்னா வளர்ந்துருவார். ஒரு சிலர் சென்னை டு கோயம்புத்தூர் போயிடுவாங்க, அங்கே போனோன்னா அவருக்கு ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும், சிறுவாணி தண்ணி அவருக்கு உடம்பை ஏற்று அதுக்கு உண்டான மாற்றத்தை கொடுக்கும். இல்லைனா அந்த ஊர் டு அந்த மலை சார்ந்த ஊரில் இருக்கணும், கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கும். செவ்வாய் உச்சமோ அல்லது சனி உச்சமோ இப்படி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்போது கோயம்புத்தூர் அவருக்கு செட் ஆயிடும். டெம்பிள் சிட்டி மதுரையில் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கும். புதன் கஷேத்திரத்தில் புதன் திசை நடக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி மதுரையில் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறார், அவர் திடீர்னு சொல்லிட்டு மதுரைக்கு மாற்றிட்டாங்க. அவன் ஜாதகம் படித்து பார்த்தோன்னா புதன் திசை. அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்திருந்தாங்க, என்னை பார்க்க வந்திருந்தப்போ வந்து அவங்க செவ்வாய்க்கிழமை இரவே வந்துட்டாங்க. ஸோ புதன்கிழமை காலையில் பார்த்துட்டு புதன்கிழமை இரவு பார்த்துட்டு போனாங்க, மீனாட்சியை பார்த்துட்டு போனாங்க. அப்போ ஜாதகத்தில் புதன் திசை நடக்கும்போது மதுரைக்கு வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மதுரை வழியாகவே போவாங்க, இறைவன் உங்களை வந்து வரவேற்பு கொடுக்குறாரு வாங்கன்னு சொல்லிட்டு. தவிர்த்துட்டு போகாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆக போகுது, பார்த்துட்டு போங்க.
அதுவும் புதன்கிழமையாக இருக்கும், அதுவும் பௌர்ணமியாக இருக்கும். இப்போ அடியன் பேசிகிட்டு இருக்கிறது பௌர்ணமி. ஸோ புதன்கிழமையாக இருந்து பௌர்ணமியாக இருந்து என்ன செய்ய போகிற, வீட்டுக்கு போய் தூங்க போகிறீங்க, போய் சாமி வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. நீங்கள் நாகர்கோயிலில் இருக்கீங்க, வயா மதுரை போது அந்த நாள் சரியாக இருந்துச்சுன்னா பாருங்கள். அவசியமாக மீனாட்சியை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா செயல்படுங்க. இது எல்லாமே வைப்ரேஷன்ஸ். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களை சுற்றி ஒரு கோடான கோடி ஏஞ்சல்ஸும், இந்த உடம்பே வந்து ஒரு அணுக்களால் ஆனப்பட்ட ஒரு பிண்டம் தான். ஸோ குட்டி செல்ஸ் தான் நம்ம உடம்பே. அதுக்குள்ளே ஒரு உயிர், அந்த உயிரை இயக்குறதே இந்த செல்கள் தான். ஒவ்வொரு பார்ட்டும் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கினாலும் இயங்கும், ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி இயங்கும். ஏதோ ஒரு சின்னதாக அடிபட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு தற்கொலை படைகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கும். தடாருன்னு சொல்லிட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எண்களையும் உங்களை இயக்கும். அதற்கேற்றாற்போல் செயல்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு புதிய தகவல். சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 73,000 பேர் எங்கள் இதில் இருக்கீங்க. ஸோ சமீபத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் உங்கள் நண்பர்களிடலாம் சொல்லுங்கள். ஸோ ஒரு 1 lakh தொட்டுட்டோம்னாக்கா லிங்கம் வாஸ்து சக்ஸஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 1ங்கிறது 5 வரும், அதனால் சொல்கிறேன். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். சிவாய நமः.